மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் சிங்கிப்பட்டியில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கோரி கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது தாவேக தரப்பில். விவரங்களை செய்தியாளர் குருநாதன் வழங்க கேட்கலாம். குருநாதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மார்ச் 4ஆம் தேதி தாவேக தரப்பில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கோரி கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல் கண்காணிப்பாளரிடம் காலை 10 மணி முதல் 3 மணி வரை செங்கிப்பட்டியில் நடத்துவதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. அதில் 4900 நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என்று கூறப்படக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் குருநாதன் வழங்க கேட்கலாம். குருநாதன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தாவேகா தலைவர் விஜய் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அண்மையில் வேலூர் மற்றும் சேலம் ஆகிய பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டு நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்தார். இந்நிலையில் அடுத்த கட்ட பிரச்சாரமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவர் தனது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வருகிற 4ஆம் தேதி சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக தாவேகா நிர்வாகிகள் இன்று தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனுமதி கேட்டு மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் மார்ச் 4ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு உரிய பாதுகாப்புடன் அனுமதி வழங்க வேண்டும். மேலும் இதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சுமார் 4900 பேர் பங்கேற்க உள்ளதாகவும் அவர்களுக்கு QR கோடுடன் அடையாள அட்டை வழங்கப்படும் எனவும் அதில் தெரிவித்துள்ளனர். எனவே காவல்துறை காட்டும் வழிமுறைகளுடன் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என இன்று தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவர்கள் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக விசாரணை செய்து இன்று மாலை மீண்டும் தாவேகா நிர்வாகிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அழைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இன்று மாலைதான் என்னென்ன விதிமுறைகள் காவல்துறை சார்பில் விதிக்கப்படும், அதற்கு எத்தனை நிபந்தனைகள் கொடுக்கப்படும் என்பது இன்று மாலை தெரிய வரும். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருநாதன்.